எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இலங்கையில தமிழர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தப்ப ஐக்கிய நாடுகள் சபையில நான் இலங்கைக்கு ஆதரவு கொடுத்தேன். ஆதரவு கொடுத்தது நான், ஆதரவு கேட்டது ராஜபக்ஷ. இலங்கைக்கு ஆதரவா ஓட்டு போட்டது நான், போட சொன்னது அவர். இலங்கைக்கு ஆயுதங்கள் கொடுத்தது நான், கேட்டது அவர். அவங்க விமானப்படைக்கு தேவையான மின்னணு உளவு தகவல்களை கொடுத்தது நான், கேட்டது அவர். இலங்கை வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்தது நான், பயிற்சி கொடுக்க சொன்னது அவர். மனித உரிமைகளை காரணம் காட்டி போர் நிறுத்தப்பட்டது. அதனால தமிழர்கள் உயிர் தப்பியது. அவங்களை இனப்படுகொலை செய்ய முடியலையேன்னு அவர் வருத்தப்பட்டார். சர்வதேச சட்டங்கள் காரணமா என்னால போருக்கு நிதி உதவி தர முடியல. அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே உமா ஓயா திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கினோம். இலங்கையோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை நவீனப்படுத்த தான் இந்த திட்டம்னு சொன்னோம். சொன்னது நான், சொல்ல சொன்னது அவர். அந்த திட்டத்திற்கு $450 மில்லியன் கொடுத்தேன். கொடுத்தது நான், கேட்டது அவர். அந்த பணத்தை வச்சு மறுபடியும் போர் துவங்கியது. தொடர் போரால இலங்கைக்கு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. அதனால போரை கைவிடும் நிலை வந்துச்சு. அப்ப நான் இலங்கைக்கு 1.5 பில்லியன் மதிப்புள்ள கச்சா எண்ணெய இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் சலுகையோட கொடுத்தேன். கொடுத்தது நான், கேட்டது அவர். என்னோட உதவியால போர் தொடர்ந்து நடந்துச்சு. போர் செய்ய உதவி செஞ்சது நான், போர் செஞ்சது அவர். அதுல தமிழர்கள் கொத்து கொத்தா செத்தாங்க. ராஜபக்சா இன்னும் உயிரோட இருக்காரு. ஆனா நான் செத்துட்டேன். இது எந்த ஊர் நியாயம்னு கேட்டேன். குற்றம் செஞ்சவனை விட குற்றம் செய்ய தூண்டுதவன் தான் பெரிய குற்றவாளின்னு சொல்றாங்க. இது எந்த ஊர் நியாயம்னு எனக்கு புரியல. தமிழ் தேசியம் பேசுறோம்னு சொல்றவங்க எனக்கு ஆதரவா பேசுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. தமிழர்களை கொல்றது தான் தமிழ் தேசியம்னு அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல.